அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 14 இறைவார்த்தை 21 நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறாக கூறுகிறார். நமது ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் இறைவார்த்தைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து அதை நம் வாழ்வில் அனுபவமாக்குதல் வேண்டும். இல்லையேல் நாம் இயேசுவை அறிய முடியாது. கடவுள் நமக்குள் வாசம் செய்வது எவ்வளவு பாக்கியமானது! அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். மேலும் நம் ஆண்டவரின் நற்செய்தியை முழுமையாக நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் நீதி பெருகி கொண்டே இருக்கும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்று நம் ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். நமது ஆண்டவரின் பேரன்புக்கும் அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கும் எப்போதும் நன்றி செலுத்தி இப்பொழுது இந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்க முழுமையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவை